ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனம். நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன் என்று நெகேமியா சொன்னார். இந்த அனானி என்பவன் நெகேமியாவின் சகோதரன். ஆனால் இந்த அனனியா அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவன். அந்த நாட்களிலே அநேகர் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டாலும் இவன் எல்லாரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த அரண்மனை தலைவன். அப்படிப்பட்ட அந்த மனிதனை எருசலேமின் காவல் விசாரணைக்கு நெகேமியா ஏற்படுத்தினார். யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபு என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல இங்கு அனனியாவை குறித்தும் அப்படிப்பட்ட நற்சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. உண்மை உள்ளவன் என்றால் நேர்மையானவன், நம்பத்தக்கவன், சத்தியத்தின்படி பேசுவதற்கும் வாழ்வதற்கும் உறுதி அளிப்பவன் என்று பொருள். இந்த உண்மை தன்மை யார் யாரிடத்தில் காணப்படும் என்றால் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே, கணவன் மனைவிக்கிடையேயும், முதலாளிக்கும் தொழிலாளிக்கு இடையேயும், நண்பர்களிடையேயும் இப்படிப்பட்ட உண்மை தன்மை காணப்பட வேண்டும். ஆபிரகாமை குறித்து அவன் உண்மை உள்ளவனாக காணப்பட்டதுனால தான் கானான் தேசத்தை கர்த்தர் அவனுக்கு வாக்களித்தார். மோசையை குறித்து சொல்லும்போது அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று தேவன் சொன்னார். தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையிலும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதையும் நிறைவேற்ற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவன் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி உண்மையுள்ள மனிதரிடத்துல இந்த ஊழியத்தை ஒப்புவி என்று தீமோத்தேயுக்கு ஆலோசனையாக பவுல் சொன்னார். தேவனுக்கு பயப்படுகிற மனிதர்களுக்கு இந்த உண்மை தன்மை காணப்படும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சத்திலே நாம் உண்மையும் உத்தமமாக செயல்படும்போது கர்த்தர் நம்மை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைக்கிறார். வேதத்திலே அநேக மனிதர்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய சிந்தனைகளையும் யோசனைகளையும் அறிந்த தேவன். நம்மை குறித்து தேவன் சொல்லுவது என்ன? யோசித்து பார்ப்போம். தேவன் விரும்புகிற உண்மை தன்மை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, அனனியாவை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் மோசேயை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்தும் சொல்லப்பட்டது போல எங்களை குறித்தும் சொல்லப்படத்தக்க விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதான கிருபை தாங்க. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்தின் மேல் அதிகாரி ஆக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டது போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச பொறுப்புகளிலே நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் செயல்படத்தக்கதான கிருபை தரும்படியால் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.